வேதாரண்யத்திலே புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலையை சாதிவெறி கும்பல் திரண்டு நின்று சம்மட்டியால் அடித்து தகர்த்து நொறுக்கிக் கொண்டிருக்கிற போது காவல்துறை நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு என்ன பொருள்? பரமக்குடியிலே ஜான் பாண்டியன் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து அரை மணி நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டதற்காக அவர்கள் மீது காட்டுமிராண்டித்தனமாக தாக்குதல் நடத்தி தடியடி நடத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தி 7 பேரை படுகொலை செய்ததே இந்த காவல்துறை, வெறும் சாலை மறியலுக்காக. ஆனால் இந்த தேசத்தின் தலைவிதியை தீர்மானித்த அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலையை தகர்க்கிற போது அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு கூட காவல்துறை முயற்சிக்கவில்லையே. தருமபுரியிலே 6 மணி நேரம் 3 சேரிகளை சூறையாடிய போது வேடிக்கை பார்த்ததை போல காவல்துறை வெட்கங்கெட்டு போய் கைகட்டி நின்று வேடிக்கை பார்க்கிறது. எனக்கு கவலையெல்லாம் அந்த சிலையை உடைத்தவரை பற்றி அல்ல, அதை வேடிக்கை பார்த்த அரசு காவல்துறையை எண்ணித்தான் நான் வேதனைப்படுகிறேன். அந்த இடத்தில் திரண்டவர்களை இவர்களால் அப்புறப்படுத்தி இருக்க முடியாதா? அந்த சிலை உடைப்பை இவர்களால் தடுத்திருக்க முடியாதா? புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன உள்ளூர் சாதி சங்க தலைவரா? குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டியவரா? இன்றைக்கு மோடியாக இருந்தாலும், தமிழ்நாட்டிலே அரசியல் செய்யக்கூடிய திருமாவளவனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், வேண்டியவனாக இருந்தாலும் வேண்டாதவனாக இருந்தாலும், விரும்புகிறவனாக இருந்தாலும் வெறுக்கிறவனாக இருந்தாலும், பாமரனாக இருந்தாலும் பட்டதாரியாக இருந்தாலும், எந்த பிரச்சனையை தொட்டாலும் புரட்சியாளர் அம்பேத்கரை தொடாமல் எவனாலும் பேச முடியுமா? மேற்கோள் காட்டாமல் யாராவது உரையாற்ற முடியுமா? ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையில் கூட புரட்சியாளர் அம்பேத்கரை தொட்டு பேசித்தான் தீர வேண்டும் என்கிற நிலை. அப்படி ஒரு மகத்தான தலைவர், சர்வதேச அளவிலே வரிசைப்படுத்தக்கூடிய தலைவர்களுள் காரல் மார்க்ஸ் புரட்சியாளர் அம்பேத்கர் என்று வரிசைப்படுத்தக்கூடிய இடத்தை பிடித்த தலைவர். அதனால்தான் லண்டன் பல்கலைக்கழகத்தில் அவருக்கு சிலை, அதனால்தான் இத்தாலியிலே அவருக்கு சிலை, அதனால்தான் கொலம்பியா பல்கலைக்கழகத்திலே அவருக்கு சிலை, அதனால்தான் ஐநா பேரவையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் 125வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. வெள்ளைக்காரர்கள் கொண்டாடினார்கள், உள்ளூர் சாதி சங்க தலைவருக்காக கொண்டாடினார்கள். திருமாவளவனை நீங்கள் அப்படி சுருக்கி பார்க்கலாம், அவமதிக்கலாம், அவதூறு பரப்பலாம். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் சர்வதேச தலைவர்களின் வரிசையிலே வைத்து பார்க்கப்படக்கூடியவர், பார்க்கப்படுகிறவர். அவருடைய வரலாற்று பக்கங்களை யாராலும் கிழிக்க முடியாது, மோடியே நினைத்தாலும் முடியாது. மோடி கும்பலுக்கு ஒரு ஆசை இருக்கிறது, எப்படியாவது அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை குப்பை தொட்டியிலே தூக்கி வீசி எரிந்துவிட வேண்டும் என்று. அது நெருப்பு, மோடிக்கு தெரியும், கை வைக்க கூடாது, தீண்டக்கூடாது, சீண்டக்கூடாது என்று. ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், இந்திய அளவில் ஒடுக்கப்பட்ட மக்கள் யாரும் போராடவே இல்லை, ஆனால் இடஒதுக்கீடு நீடிக்கிறது. ஏன்? 10 ஆண்டுகளுக்கு மேல் இடஒதுக்கீடு இல்லை என்றுதான் காந்தி காலத்திலே பேசப்பட்ட ஒப்பந்தம். நீயும் நானும் இடஒதுக்கீட்டை நீட்டிக்க வேண்டும் போராடவே இல்லை, நீட்டிக்க வேண்டும் என்று போராடவே இல்லை, ஆனாலும் அது நீடிக்கிறது. காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பிஜேபி ஆண்டாலும் சரி, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் இடஒதுக்கீட்டு உரிமையில் கை வைக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான நிலை. மறைமுகமாக பல சதி திட்டங்களை அவர்கள் தீட்டலாம். தலித் மக்களுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருந்தாலும் வேறு வழி இல்லை என்கிற நிலையில இன்றைக்கு மோடி அரசு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததை விட பன்மடங்கு வலிமைப்படுத்தி இருக்கிறது, தீவிரப்படுத்தி இருக்கிறது. யாராவது போராடினோமா? அந்த சட்டத்தை இன்னும் வலிமைப்படுத்துங்கள், தீவிரப்படுத்துங்கள் என்று இந்தியா முழுவதும் போராட்டம் நடந்ததா? மற்றவர்கள் போராடித்தான் உங்கள் உரிமையை பெற முடியும். ஆனால் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் போராடாமலேயே உரிமையை பெற முடியும். அதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற மாமனிதர். புரட்சியாளர் அம்பேத்கரை தொட்டு பேசாமல் மோடியால் அரசியல் செய்ய முடியுமா? தமிழ்நாட்டுக்கு வந்தார், கோவையிலே ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார், பல இடங்களில் பேசுகிறார். அவருடைய 125வது பிறந்த நாள் விழாவிலே பேசினார். எங்கோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்த நான், ஒரு தேநீர் கடையில் வேலை செய்து கொண்டிருந்த நான் இன்றைக்கு பிரதமர் பதவியில் அமரக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் என்றால் அதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் தான் காரணம் என்று திருமாவளவன் சொல்லவில்லை,
மோடி சொன்னார். மோடி சொன்னார் என்பதை விட மோடியை சொல்ல வைத்தார் புரட்சியாளர் அம்பேத்கர். சொல்ல வேண்டும் என்பதுதான் யதார்த்த நிலை. சொல்லித்தான் தீர வேண்டும் என்பது இயல்பான நிலை. அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த தலைவரின் சிலையை உடைத்துவிட்டு ஒருவன் அற்ப சந்தோஷம் அடையலாம், அவன் அடைந்து கொள்ளட்டும். ஆனால் காவல்துறை கைகட்டி நின்று வேடிக்கை பார்த்தது ஏன்? தமிழக அரசு கைகட்டி நின்று வேடிக்கை பார்த்தது ஏன்? ஒரே இரவில், அடுத்த நாள் இரவில் எங்கோ ஒரு சிமெண்ட் சிலையை பிடித்து வந்து கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். இதுதான் தலித் மக்களின் வலிமை. இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் வலிமை. நீ சம்மட்டி அடிகொண்டு 3 மணி நேரம் தகர்த்தாய், அதில் சந்தோஷப்பட்டாய். ஆனால் நாங்கள் யாருமே கேட்கவில்லை. எடப்பாடி அரசு ஓடோடி போய் சிலையை கொண்டு வந்து அங்கே நிறுவிவிட்டது. அம்பேத்கரின் வலிமையை இப்போதாவது புரிந்து கொள்ளுங்கள். நீ உடைத்தாலும் மறுபடியும் அந்த இடத்திலே நிறுவப்படும் என்பதுதான் சமூக யதார்த்தம். விடுதலை சிறுத்தைகளோ வேறு எந்த இயக்கமோ அந்த இடத்தில் சிலையை நிறுவுங்கள் என்று கோரிக்கை கூட வைக்கவில்லை. கோரிக்கை எழுவதற்கு முன்பே அங்கு சிலை நிறுவப்பட்டது என்றால் அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் மகிமை, அதுதான் மகத்துவம். எனவே எனக்கு சிலை தகர்க்கப்பட்டது என்பது கூட வருத்தம் இல்லை. அதை மணிகணக்கிலே நின்று வேடிக்கை பார்த்தது அரசு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் தோழர்களே இந்த அவலம் தொடர்கிறது. வேறு எந்த மாநிலத்திலும் இது கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னும் மத்திய அரசாங்கம் எஸ்சி கமிஷன் வைத்திருப்பதை போல தமிழ்நாட்டில் எஸ்சி கமிஷன் அமைக்க வேண்டும், எஸ்டி கமிஷன் அமைக்க வேண்டும், அமைக்கவில்லை. மனித உரிமை கமிஷன், மாநில மனித உரிமை கமிஷன் திறக்கப்பட்டிருக்கிறது. மாநில மகளிர் ஆணையம் திறக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாநில அளவில் தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நிறுவப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லை. அதே போல சிறப்பு கூறுகள் திட்டத்திற்கு ஆந்திராவிலே சிறப்பு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது, கர்நாடகாவிலும் இயற்றப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் அதை பற்றி கிஞ்சித்தும் ஆட்சியாளர்கள் கவலைப்படவில்லை. பெரியார் பிறந்த மண்ணில் இந்த அவலமும் தொடர்கிறது என்பதற்காக இதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதையெல்லாம் நான் இந்த இடத்திலே தொகுத்து குவித்து முன்வைப்பதற்கு காரணம், இப்படிப்பட்ட சக்திகளுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் இப்போது தலை தூக்கி இருப்பது சனாதன அரசியல். இந்த சனாதன அரசியல் மேலும் மேலும் ஆழமாக இங்கே வேரூன்றுவதற்கு ஆட்சியாளர்களே துணை இருக்கிறார்கள் என்பதுதான். அதனால்தான் பாராளுமன்றத்திலே எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் ஆளுங்கட்சி அதிமுக கண்ணை மூடிக்கொண்டு கைதட்டி வரவேற்கிறது. தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி RSS வளர்வதற்கு தமிழக அரசே இடம் கொடுக்கிறது. பெரியாரின் பெயரை சொல்லி சமூக நீதி அரசியல் செய்த அதிமுக இன்றைக்கு சனாதன அரசியலுக்கு இடம் கொடுப்பது என்பதுதான் கவலைக்குரியதாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.